ஒரு சில டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஓவர் திங்க் பண்ணி, பண்ணி ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப யோசிச்சுட்டே இருந்து நைட்டு ஃபுல்லா தூங்காம இருப்போம். 2 மணி, 3 மணிக்கெல்லாம் வர நம்ம தூங்காம இருப்போம். இது ஒரு டைப். இன்னொரு டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏர்லியா தூங்கிருவோம். பட் சடனா வந்துட்டு 1 மணி, 2 மணிக்கு முழிப்பாகி ஒரு சில எண்ணங்கள் ஞாபகம் வரக்க ஆரம்பிச்சுரும். அது வந்து 2 நாள், 3 நாளைக்கு முன்னாடி நடந்ததா இருக்கலாம். இல்ல 1 வாரத்துக்கு முன்னாடி நடந்ததா இருக்கலாம். அந்த விஷயத்த நம்ம முழுசா முடிக்காம இருப்போம். இல்லைன்னா வந்துட்டு யாராவது நம்ம ஏதாவது சொல்லி ஹர்ட் ஆயிருப்போம். மோஸ்ட்லி நெகட்டிவான விஷயங்களோ, இல்ல இன்கம்ப்ளீட்டான விஷயங்களோ ஞாபகம் வரும். அத பத்தி நம்ம திரும்பவும் யோசிக்க ஆரம்பிச்சுருவோம். திரும்பவும் ஒரு ஓவர் திங்கிங் லூப் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அப்ப நைட் நம்ம எப்ப தூங்குவோம்னு நமக்கே தெரியாது. இதுக்கு முக்கியமான ரீசன் எத சொல்றாங்கன்னா, நம்மளோட பிரெயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேட்டகரியில ஒயர் ஆயிருக்குது. அதாவது நம்ம மனம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகையா டிசைன் ஆயிருக்குது. மத்தவங்க நம்மள எப்படி பார்ப்பாங்க? மத்தவங்க நம்ம மேல எந்த மாரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ், ஒரு பார்வைய வச்சிருப்பாங்க? இந்த மாரி ஒரு விஷயம் நம்ம மைண்ட்ல, சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நமக்கு இன்கம்ப்ளீட்டான விஷயங்கள பத்தியோ, இல்ல வந்துட்டு யாராவது ஹர்ட் பண்ணதோ, நெகட்டிவான விஷயங்கள ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு, இத எப்படி சரி பண்றது அப்படிங்கிறத பத்தின எண்ணங்கள் சடனா நமக்கு ஞாபகம் வர ஆரம்பிச்சுரும். அதாவது அப்போதைக்கு அது முடிஞ்சிருக்காது. அதனால நமக்கு ஒரு சில நாட்கள் கழிச்சு திரும்பவும் அது ஞாபகம் வர ஆரம்பிச்சுரும். இதத்தான் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல இந்த ஓவர் திங்கிங் சீரிஸோட ஃபர்ஸ்ட் வீடியோல என்னன்னு பார்த்தோம்னா, டிஎம்என் டிஃபால்ட் மோட் நெட்வொர்க்னு ஒண்ணு இருக்குது. அதுல இந்த நரேட்டர், இந்த ஸ்டோரி சொல்றவங்க வந்துட்டு நம்ம எப்போலாம் நம்மளோட மனம் அமைதியாகுதோ, அப்போலாம் வந்து ஒரு பேச ஆரம்பிச்சுருவாரு. அதாவது சிம்பிள் தாங்க. அந்த ஓவர் திங்கிங் தாட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சுரும். ஸோ இது நம்ம மனம் வந்து ஒரு சில நாட்கள் அமைதியா இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவ் ஆகி அதுவா வந்து பேச ஆரம்பிச்சிடும். ஸோ இதை சரி பண்றதுக்கு ஒரு சிம்பிள் டிப்பா என்ன நம்ம பார்க்கலாம்னா, யுஎஸ்ஏவை சேர்ந்த ஒரு ஃபேமஸ் டாப் யூனிவர்சிட்டிஸ்ல ஒன்னான பேலர் யூனிவர்சிட்டி சேர்ந்த ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த நார்மலா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா டைரி எழுதுற பழக்கம் இருக்கும். அந்த ஹோல் டேல நடந்தது எழுதுவாங்க. இந்த மாதிரி எழுதுறதுக்கு பதிலா இப்போ நீங்க எந்த விஷயம் உங்களுக்கு ஓவர் திங்கிங்ல லூப் ஆயிட்டே இருக்கோ, எந்த விஷயத்த பத்தி திரும்ப திரும்ப யோசிச்சுட்டே இருக்கீங்களோ, அத பத்தியோ, இல்ல வந்துட்டு எந்த விஷயம் உங்களுக்கு ஒரு இன்கம்ப்ளீட்டா இருக்குதோ, இல்ல யாராவது ஹர்ட் ஆகி நீங்க அத பத்தின எண்ணங்கள் வந்துட்டு இருக்குதோ, யாராவது சொல்லி ஹர்ட் ஆகி அத பத்தின எண்ணங்கள் வந்துட்டு இருக்குதோ, அத நீங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி டைரியில இத எப்படி சரி பண்ணலாம்? இந்த விஷயம் என்னங்கிறத எழுதிட்டு இத எப்படி சரி பண்ணலாங்கிறத பத்தி ஒரு ரஃப்பான சொல்யூஷனை எழுதிட்டு நீங்க தூங்குனீங்கன்னா, இந்த நார்மலா டைரி எழுதி தூங்குறவங்கள விட நீங்க சீக்கிரமாவே தூங்கிருவீங்க. ஒரு 2 to 5 மினிட்ஸ் நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கனாலே போதும். ஈஸியா நீங்க தூங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எப்படின்னா, நீங்க அந்த விஷயத்த டோட்டலா சால்வ் பண்றது கிடையாது. பட் அப்போதைக்கு அத தள்ளி போடுறீங்க. உங்களோட மனசுல இருக்கிற விஷயங்கள வெளியில கொட்டிடுறீங்க. யார்கிட்டயாவது நீங்க சில விஷயங்கள சொல்ல முடியாது. அதுக்கு பதிலா டைரியில எழுதி வெண்ட் அவுட் பண்ணிடுறீங்க. ஸோ இதன் மூலம் உங்களுக்கு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வர்ற அந்த ஓவர் திங்கிங் லூப்பை ஈஸியா சரி பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. இதுதான் இந்த வீடியோ மூலம் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். அடுத்த வீடியோல நீங்க தூங்குறதுக்கெல்லாம் முன்னாடியே ஒரு சிம்பிளான 15 மினிட் ரூலை பயன்படுத்தி எப்படி இந்த ஓவர் திங்கிங் லூப்பை சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம்.